கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரே நாள்ல தலைகீழா மாறுமான்னு கேட்டா அதற்கு சான்று விராட் கோலி தான். நேற்றைக்கு வரைக்கும் கிங் கோலி அவர் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி தலையில தூக்கி வச்சு கொண்டாடின ஒருத்தர், ஆஸ்திரேலியன் மீடியானால கொண்டாடப்பட்ட ஒருத்தர் இன்னைக்கு ஜோக்கர் கோலியா மாறிட்டாரு. அவர் பண்ண ஒரு விஷயம் லைஃப்ல ஏகப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அட் த சேம் டைம் ரொம்ப புவரான டெஸ்ட்னு சொன்னோம். ஸோ இன்னைக்கு பதிலடி கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தோம், அதுக்கும் கொடுக்கல. ஸோ மேட்ச்ல என்ன நடந்துச்சு, எதனால இந்த பிரச்சனை, இதுக்கு விராட் கோலிக்கு தான் இந்த பம்பா, உண்மையாலுமே யார் மேல தப்பு அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட் டீடைல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ இதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, நான் விராட் கோலியோட ஃபேன், நான் ஆஸ்திரேலியாவோட ஃபேன், நான் இந்தியாவோட ஃபேன், நான் தோனி ஃபேன், நான் சச்சின் ஃபேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்க கலட்டி வச்சுட்டு அஸ் அ கிரிக்கெட் ஃபேனா இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ விராட் கோலி வர்சஸ் சாம் கான்ஸ்டார்ஸ். ஸோ நேத்து சாம் கான்ஸ்டார்ஸ் அப்படிங்கிற சின்ன பையன் அதிரடியா தொடங்கினான். கிட்டத்தட்ட 12 ஓவர்ல 60க்கும் மேற்பட்ட ரன்கள், அதில் ஆல்மோஸ்ட் 50 அப்படிங்கிற ட்ரேட்மார்க்கை நெருங்கிட்டான். இந்த சமயத்துல விராட் கோலி என்ன பண்றாரு அப்படின்னா, பொதுவா கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. என்னதான் நம்ம பலம், அதாவது உடம்ப யூஸ் பண்ணி விளையாடக்கூடிய கேமா இருந்தா கூட மைண்ட் கேம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஃபீல்டை மாத்துறது, இந்த ஸ்டெம்ப்ல இருக்க பெயில்ஸை மாத்துறது, அவங்களை அப்படியே வந்துட்டு ஸ்லெட்ச் பண்றது, அவங்க மைண்ட் செட்டை உடைக்கிறது அப்படின்னு சொல்லி இது எல்லாமே அந்த கேம்குள்ளதான் வந்துட்டு அடங்கும். ஆனா அதற்குன்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் இருக்கு, அதுக்குள்ள மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு டெஸ்ட் மேட்ச் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், KL ராகுலுக்கு ஸ்டெம்புக்கு பின்னாடி நேதன் லயன் இருந்தாரு. அவர் எப்படி KL ராகுலுடைய ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டை உடைச்சாரு அப்படின்னா, அதற்கு சான்று இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கிளியர் கட்டா பண்ணாரு. என்ன சொன்னாரு அப்படின்னா, என்ன KL ராகுல், என்ன ஒன் டவுன்ல வந்திருக்கீங்க, உங்களுக்கே இந்த நிலைமையா அப்படிங்கிற மாதிரி அவரை கலாய்ச்சாரு. ஆனா அந்த இடத்துல KL ராகுல் பதில் பேசல. ஏன்னா தெரியும் இது மைண்ட் செட்டை உடைக்கிற விஷயம்னு சொல்லிட்டு. ஆனா அதுல இருந்து ஒரு சில டெலிவரிக்கு அப்புறம் KL ராகுல் அவுட் ஆனதை நம்ம பார்த்தோம். ஆக்சுவலா இதுதாங்க ஸ்லெட்ஜிங். ஒருத்தருக்கு கான்பிடண்டான மைண்ட் செட் இருக்கு அப்படின்னா அவரை வந்துட்டு வின் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நாட் ஓன்லி கிரிக்கெட், லைஃப் எல்லாத்துலயுமே சரி. அதை உடைச்சிட்டோம், அந்த சமநிலையான மனசை உடைச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம். ஸோ இதுக்காக ஏகப்பட்ட ஸ்லெட்ஜிங் நடந்துச்சு. ஸோ இதை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி, யங் விராட் கோலிக்கு இந்த மாதிரி நடந்திருக்கே ப்ரோ, அதை மட்டும் யாருமே பேச மாட்டேறாங்க. ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமா ஒரு ஜான்சன் வந்துட்டு பாலை தூக்கி அடிக்கிறத பார்த்திருப்போம். அதே டெஸ்ட்ல ஒரு செஞ்சுரி அடிக்கிறதையும் நீங்க பார்த்திருப்போம். நிறைய பேர் போன வீடியோட கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க, அதெல்லாம் தப்பு இல்லையா, இதை மட்டுமே பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சண்டைக்கும் அந்த சண்டைக்கும் என்ன ரீசன் அப்படிங்கிறத பார்க்கணும். இது சின்ன வயசு பையன் ஒரு டெபுட் மேட்சுக்காக வந்திருக்கான். அட் த சேம் டைம் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அவர் ஐடலுங்க. ஸோ சாமோடைய மிகப்பெரிய ஐடல். எனக்கு விராட் கோலி தான் பிடிக்கும், ஸ்டீவ் ஸ்மித்தை தாண்டி விராட் கோலி தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கிரிக்கெட்டர் சொல்றாரு அப்படின்னா அவரை எந்த அளவுக்கு பாக்குறாரு, ஒரு கால் லெவலுக்கு பாக்குறாரு. ஆனா அந்த ஒரு சாம் கான்ஸ்டான்ஸை போய் இவரு ட்ரோல் பண்ணாரு. ஆனா அந்த விஷயம்லாம் விராட் கோலிக்கு தெரியாதுன்னு வச்சுக்கலாம். பட் வேணுனே போய் இடிச்சாரு. அவர் இருந்த பொசிஷன் வேற, அங்க இருக்கிற பொசிஷன் வேற. வேணுனே போய் இடிச்சாரு. இது தப்பு தான். ஆனா அவர் பண்ணதுக்கான காரணம் நம்ம போய் வேணுனே பண்ணணும், அவனை போய் அடிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது, அவன் லைஃபையே முடிக்கணும் அதெல்லாம் கிடையாது. ஸோ இவனோட மனசை உடைக்கணும், ப்ரெஷருக்கு உள்ளாக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம விக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஆனா அது வேற மாதிரி மீடியாவுக்கு கன்வே ஆயிடுச்சு. இருந்தாலும் விராட் கோலி பண்ணது 100% தப்பு, இதுல மாற்றம் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஹர்பஜன் சிங் நடந்திருக்கு, இந்தியன் டீமுக்கு நடந்திருக்கு அப்படின்னா கூட, ஸோ மறுபடியும் ஒன்ஸ் அகைன் இதை கிரியேட் பண்ணது, இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணது விராட் கோலி தான். இது தப்பு தான் அப்படிங்கிறது தான் 100க்கு 100 உண்மையான விஷயம். இதுக்கு முன்னாடி ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி மிச்சல் ஸ்டாக்கோட பிரச்சனை உங்களுக்கு தெரியும். அது ஜெய்ஸ்வால் தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கு பலனையும் ஜெய்ஸ்வால் அனுபவிச்சாரு. தொடர்ந்து 2 மேட்ச் மிச்சல் ஸ்டாக்கோட கையில வந்துட்டு அவுட் ஆனதை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆனாரு. அடுத்த ஒரு அதே இன்னிங்ஸ்ல செகண்ட் இன்னிங்ஸ்லயும் பார்த்தோம் அப்படின்னா சேம் அவுட் ஆனதை நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி இதை முடிச்சுட்டு செகண்ட் இன்னிங்ஸ் வந்தப்போ நல்ல கான்பிடென்ட்டா வந்தார். ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் நடந்த சம்பவம் அப்படி. ஜோக்கர் விராட் கோலிங்கிற மாதிரி ஆஸ்திரேலியன் பேப்பர் வந்துட்டு போட்டாங்க. அதை தாண்டி வாயில வந்துட்டு அந்த குழந்தைகளை வச்சிருப்பாங்க இல்லையா, நிப்புல், அதை வச்சுட்டு அவன் ஒரு குழந்தை, உண்மையாலுமே 19 வயசு பையன் மெச்சூர்டா நடந்துக்கிறான், விராட் கோலி என்ன ஒரு மிகப்பெரிய லெஜண்ட், இப்படி வந்துட்டு குழந்தை மாதிரி நடந்திருக்காருன்னு சொல்லிட்டு பேபி மாதிரி போட்டு ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. ஏகப்பட்ட ட்ரோல்ஸ். இதெல்லாம் உலகம் ஃபுல்லா பரவி இருக்கும், விராட் கோலிக்கு தெரியாமையா இருந்திருக்கும். இன்னைக்கும் ஒரு செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம், லஞ்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்ல கான்பிடென்ட்டோட வந்தாங்க. ஜெய்ஸ்வால் அண்ட் விராட் கோலி நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. உண்மையாலுமே அவர்கிட்ட இந்த கான்பிடென்ட் இருந்துச்சு. அவர் சிரிக்க கூட கிடையாது. அந்த ஒரு 5th ஸ்டெம்ப் பாலை பார்த்து அது லீவ் பண்ணதுக்கு அப்புறம் லைட்டா ஒரு ஸ்மைல் பண்ணார், அவ்வளவுதான். நல்ல ஒரு கான்பிடென்ட்டான மைண்ட் செட் இருந்துச்சு. ஆனா ஜெய்ஸ்வாலுடைய விக்கெட் போனதுக்கு அப்புறம் அந்த மைண்ட் செட் உடஞ்சிருச்சுங்க. இப்போ நான் ரன்னுக்கு போறதா, என்ன பண்றது, இப்படி ஆயிடுச்சு, ஜெய்ஸ்வால் மேல மிஸ்டேக்கான்னு சொல்லிட்டு அவர் மைண்டுக்குள்ள ஏகப்பட்ட தாட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு போயிருக்கலாம். ஸோ அதனாலதான் அந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. அதை தொடர்ந்து எகெயின் 5th ஸ்டெம்ப் லைன்ல வர பாலை அவுட் சைட் ஆஃப் வந்துட்டு அதை டச் பண்ணி அவுட் ஆகிட்டு போயிட்டாருங்க. ஸோ அவருடைய போகும்போது அந்த சென்ட் ஆஃப் அப்படிங்கிறது நல்லா கிடையாது. ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ் வந்துட்டு பூப் பண்ணாங்க. ஆல்ரெடி ஃபீல்டில் இருக்கும்போதே நடந்துச்சு. இந்த தடவை ஏதோ பேட் வேல திட்டிருப்பாங்க போல. எகெயின் உள்ள போயிட்டு வெளியில வந்து பார்த்துட்டு எதுக்காக இப்படி பேசுற அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ்
ஃபேன்ஸை முறைச்சிட்டு போனாரு. பார்க்கறக்கே கஷ்டமா இருக்கு. அந்த வீடியோ ரொம்ப வைரலா போயிட்டு இருந்துச்சு. ஸோ நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் ரவி சாஸ்திரி இவங்க எல்லாமே முன்னாள் வீரர்கள் எல்லாருமே சொன்ன விஷயம், விராட் கோலி லைனை தாண்டிட்டார். எஸ், தப்பு பண்ணிட்டார் தான். பட் இருந்தாலும் இதுலேருந்து வெளியில வரணும் அப்படின்னா எகைன் ஒரு நல்ல ஃபார்முக்கு வந்தால் தான் உண்டு. ஸோ இதுதான் இந்த விஷயத்தோட முடிவு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத தாராளமாக ஷேர் பண்ணலாம். அண்ட் விராட் கோலி ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு ஆடுற ஸ்டைல தான் பார்த்தா ஒரு 100 உறுதிப்பா நாளைக்கு அடிச்சிருவாருங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் ஜெய்ஸ்வாலுடைய விக்கெட்டுக்கு அப்புறம் டபடபடபன்னு போயிடுச்சு. தேவையில்லாமல் நைட் வாட்ச்மேன் சொல்லி ஆகாஷ் தீப் அனுப்பி என்னடா டிசிஷன் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா வேற கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. உங்களுடைய ஒப்பீனியன் தாராளமாக கமெண்ட்ல சொல்லலாம். தொடர்ந்து எப்படி இருக்கு சேனலோட நினைச்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.